இஸ்ரேலுக்கும் இந்தியாவுக்கும் என்ன, ஆர்எஸ்எஸ்க்கும் ஜைனிசமுக்கும் என்ன? புனித நிலம், புனித மக்கள், புனித மொழி, ஒரு பொது எதிரி. இஸ்ரேலில் இருக்கிற ஜைனிசம் டெரரிசம்னு கட்டமைக்குது. ஏன் இந்தியாவும் அதே கதையை எடுக்குது? 1947 நமக்கு சுதந்திரம் கிடைக்குது. இஸ்ரேல் அங்க ஒரு செட்டில்மெண்ட் மூலமா பாலஸ்தீன் இருந்த இடத்த பிரிச்சு இவங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த பிரிட்டிஷும் பிரெஞ்சும் எங்க போனாலும் கொலை நாசம் தான். ஆப்பிரிக்கா இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்குன்னா அதுக்கு காரணம் பிரெஞ்சு. பிரிட்டிஷ் நம்ம ஊருக்கும் அதான் பண்ணுச்சு. இந்த பாகிஸ்தான், இந்தியா, பங்களாதேஷ் ஏற்கனவே ஜாதிங்கிற கட்டமைப்புல மனிதாபிமானமே இல்லாத ஒரு ஊரா மாத்தி வச்சிருந்தாங்க. இந்த பிராமணத்துவத்தை பயன்படுத்தி வர்ணா சிஸ்டம் அது இது. பிரிட்டிஷ் போனதுக்கு அப்புறம் யார் அந்த சீட் எடுத்துப்பாங்கன்னு வச்சிருப்பீங்க? பிராமின்ஸ் தானே. அப்படிதான் நம்ம நினைப்போம். நமக்கு எப்படி தோணுதுன்னா, பிராமின்ஸ் நமக்கு மேல யார் இருக்காருன்னா ஒண்ணு வெள்ளைக்காரன், அதுலயும் இஸ்ரேல்ல இருக்கிற வெள்ளைக்காரன். சோ 2 ப்ராஜெக்ட், ஒரே தீம். புனித மதம், புனித மக்கள், புனித உணவு, மொழி, புனித நிலம், அப்புறம் அகந்த பாரத்னு ஒரு ஸ்டோரி. அங்க கிரேட்டர் இஸ்ரேல் ப்ராஜெக்ட்னு ஒன்று. ஹிந்து மதம்னு நம்ம ஊர்ல ஒண்ணு இருக்கு. இந்த மதத்தோட பொலிட்டிக்கல் விங்கு தான் ஹிந்துத்வா. அந்த ஹிந்துத்வாவோட ஓனர் யாரு? ஆர்எஸ்எஸ். அங்க ஜுடைசம்னு ஒரு ரிலிஜன் இருக்கு. அந்த ஜுடைசத்தோட பொலிட்டிக்கல் விங்கு ஜைனிசம். அந்த ஜைனிசம் தான் இஸ்ரேல் அங்க கண்ட்ரோல் பண்ணுது. இங்க ஆர்எஸ்எஸ் முயற்சி பண்ணுது. மக்களுக்கு காந்தி மேல ஒரு பெரிய அன்பு இருக்கு. அவரை கொன்னது இந்த இயக்கத்தில் சம்பந்தப்பட்டவங்க தான் இல்லைன்னு சொல்றாங்க. இன்னைக்கு இல்ல, என்னைக்குமே அரசு ஜெயிக்காது. ஏன்னா அது விருப்பதான் பெருசா விதைக்கும். அதே மாதிரிதான் அங்க ஜைனிசம் இப்ப காசால, பாலஸ்தீன்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்துட்டு தான் இருக்கும். நம்ம ஊர்லயும் மைனாரிட்டிஸ எந்த அளவுக்கு ஒரு பயத்திலேயே வைக்கணும். ஏன் ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் இன்னைக்கு இந்த நாட்டுல ஒரு மைனாரிட்டிய ஆர்எஸ்எஸ் சம்பந்தப்பட்ட விஹெச்பியோ பஜ்ரங் தள்ளோ தொட்டிங்கன்னா சட்டம் இரும்பு கரம் கொண்டு அடக்கும் அப்படின்னு சொல்லவே இல்லை. என்ன சொல்ல மாட்டாங்க. சோ இது எல்லாத்தையும் வச்சு பார்த்தா இப்ப நமக்கு ஒண்ணு புரியணும். இது ரெண்டும் தற்செயலா நடந்த விஷயம் இல்ல. இது ஒரு கல்ச்சர். எத்தனோ நேஷனலிசம்னு சொல்லுவாங்க. குடி தேசியவாதம். இந்தியாவோட கான்ஸ்டிடியூஷன் சிவிக் நேஷனலிசம். எந்த மதம், எந்த ஜாதியா இருந்தாலும் ஒரு ஓட்டு தான், எல்லாரும் சமம் தான். இந்தியா இஸ் யூனிக் அண்ட் இட் வில் ஆல்வேஸ் பி யூனிக். இப்படி ஒரு கலாச்சார வேறுபாடுகளோடையும் இவ்வளவு அழகான கலரோட பிறந்திருக்கும். இது எல்லாத்தையும் அப்படி பிசைஞ்சு உருட்டி ஒரு கட்டியா மாற்றணும்னு முயற்சி பண்ணா அது முடியாது. நீங்க எத்னிக் நேஷனலிசம் படிங்க, இஸ்ரேல் என்னென்னலாம் பண்ணுதோ அதை கவனிங்க. அங்கேருந்து தான் இவங்களுக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன். அதனால தான் அந்த ஃபாதர் லேண்ட், மதர் லேண்ட் எல்லாம் சொன்னாங்க. வருமுன் காப்போம்.